ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1638வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் 8ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் முதல் பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் அனுபவித்தபடி இந்த 8ஆம் பத்து முழுக்க 10 திருமொழிகளும் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழிகளாகும். அதிலே இந்த 5ஆம் திருமொழி, அதிலே முதல் பாசுரம். தலைவனை பிரிந்த தலைவி மாலை பொழுதில் தலைவன் வாராது தாழ்த்த சந்திரன், தென்றல், வண்டு முதலியவற்றால் வருந்தி கூறி இறங்குவதை கூறுகிறது. கண்ணனுடைய பகையை அளிக்கும் குணத்திலே நெஞ்சு பறிகொடுத்த கோபியர் மனநிலையை இந்த பாடலில் அருளிச் செய்கிறார் ஆழ்வார். சந்திரனுடைய நிலவும் மந்த மாருதமும் தென்றலும் என்னை துன்புறுத்துகின்றன என்கிறாள் இந்த நாயகி. பாசுரத்தை பார்க்கலாம். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேன் தன் சிந்தை போயிற்று. தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேன் தன் சிந்தை போயிற்று. திரு அருள் அவனிடை பெருமளவு இருந்தேனை, திரு அருள் அவனிடை பெருமளவு இருந்தேனை அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிர் அவை சுட, அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிர் அவை சுட அதனோடும் மந்தமாருதம் வனமுலை தடவந்து வலி செய்வது ஒழியாதே. மந்தமாருதம் வனமுலை தடவந்து வலி செய்வது ஒழியாதே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும். தந்தை காலில் விலங்கு அற வந்து தோன்றிய தோன்றல். கிருஷ்ணன் எம்பெருமான், கண்ணன் எம்பெருமான், அவன் பின் தமியேன் என்னுடைய சிந்தை போயிற்று. திரு அருள் அவனிடை பெருமளவு இருந்தேனை, அவனுடைய அருளை பெற வேண்டும் என்று இருந்த என்னை அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிர் அவை சுட. அந்திகாவலன் யார்? இரவுக்கு காவலன் சந்திரன். சந்திரனுடைய கதிர்கள், கிரணங்கள், அமுது ஊறக்கூடிய, அதாவது குளிர்ச்சியான கிரணங்கள் கூட என்னை வந்து சுடுகின்றது. அது மட்டுமல்ல, அதனோடும் மந்தமாருதம், மந்தமாருதம் என்றால் தென்றல் காற்று, மந்தமாருதம் வனமுலை தடவந்து பலி செய்வது ஒழியாதே. அந்த தென்றலும் வந்து என்னை சுட்டு என்னை துன்பப்படுத்துகிறது என்கிறார் இந்த நாயகி, பரகால நாயகி. தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேன் தன், தமியேன் தன் என்றால் என்னுடைய என்று பொருள். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேன் தன் சிந்தை போயிற்று. திரு அருள் அவனிடை பெருமளவு இருந்தேனை அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிர் அவை சுட. சந்திரனுடைய கதிர்கள் அமுதம் தரக்கூடிய, அமுதம் நிறைந்து குளிர்ந்த கிரணங்கள். எப்போதுமே சந்திரனுடைய கிரணங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியவை. ஆனால் அந்த கதிர்கள் வந்து எனக்கு துன்பப்படுத்துகிறது. ஏனென்றால் தலைவன் வரவில்லை, தலைவனை பிரிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாள் இந்த நாயகி. அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிர் அவை சுட அதனோடும் மந்தமாருதம் வனமுலை தடவந்து வலி செய்வது ஒழியாதே. அது மட்டுமல்ல, சந்திரனுடைய கதிர கரணங்கள் என்னை துன்பப்படுத்துவது மட்டுமல்ல, தென்றலும் மந்தமாருதமும் வந்து என்னுடைய வனமுலை தடவி என்னை வலி செய்கிறது, துன்பம் செய்கிறது. வலி என்றால் துன்பத்தை கொடுக்கிறது என்பதுதான் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிவாற்றாமை செய்திகளாகும். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேந்தன் சிந்தை போயிற்று. திரு அருள் அவனிடை பெருமளவு இருந்தேனை அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிரவை சுட அதனோடும் மந்தமாருதம் வனமுலை தடவந்து வலி செய்வதொழியாதே. இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருள், தந்தையான நந்தகோபருடைய காலில் பூட்டியிருந்த விலங்கானது இற்று முறிந்து விழும்படியாக
திரு அவதாரம் செய்த சுவாமியான கண்ணபிரானுடைய பின்னே, அவன் பின்னே தனித்து வருந்தியிருக்கும் என்னுடைய மனம் போய்விட்டது. நான் ஏற்கனவே தனித்து வருந்தி கொண்டிருக்கிறேன் அல்லவா, அந்த மனம் அவன் பின்னே போய்விட்டது. அந்த பெருமானிடம் கருணையை பெறுவதற்கு சமயம் பார்த்திருக்கின்ற என்னை இரவுக்கு தலைவனான சந்திரனுடைய அமுதம் மிக்க கிரணங்கள் சுடுகின்றன. அத்துடன் தென்றல் காற்றும் அழகிய முலைகளின் மீது வந்து வீசி துன்புறுத்துவதில் ஓய்வதில்லை என்கிறார் இந்த பாசுரத்தில். தேவகியின் வயிற்றில் பிறக்கும் குழந்தையினால் தனக்கு மரணம் உண்டாகும் என்று ஆகாசவாணியினால் அறிந்த கம்சன் அவளை கத்தியால் வெட்டி கொள்ள புகுந்த போது நல்வார்த்தைகளால் ஒருவாறு சமாதானம் அடைந்து பின்னர் வசுதேவ தேவகிகளை விலங்கிட்டு சிறையில் அடைத்து வைத்தான். வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடந்தவுடன் அந்த இருவரையும் ரதத்திலே ஏற்றி கம்சன் சாரதியாக இருந்து குதிரைகள் பூட்டிய ரதத்திலே அழைத்து கொண்டு பட்டண பிரவேசம் சென்று கொண்டிருந்தான். அப்போது வானிலே ஒரு அசீரரி தோன்றிற்று. ஆகாசவாணி என்று சொல்லுவோமே, அந்த குரல் ஒன்று வந்தது. அடே கம்சா, அற்ப மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருக்கிறாயே, இந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் 8வது குழந்தை, உன்னை கொன்றுவிடும். அப்படிப்பட்டவர்களை நீ பட்டண பிரவேசம் அழைத்து செல்கிறாயா என்று சொல்லி நகைத்ததாம். அது கேட்ட கம்சன் கோபம் கொண்டு அவர்கள் இருவரையும் தேவகியை வெட்டி கொள்ள கத்தியுடன் புகுந்தான். அப்போது வசுதேவர் கம்சனிடம் நல்ல வார்த்தைகள் சொல்லி அவனை சமாதானப்படுத்தினார். உன்னை 8வது குழந்தை தானே உன்னை கொல்லப் போகிறது என்று சொல்கிறது. நான் எனக்கு பிறக்கும் குழந்தைகளெல்லாம் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன், நீ என்னவோ செய்து கொள். குழந்தை பிறந்து அந்த குழந்தை தானே உன்னை கொல்லும், அந்த குழந்தையை நீ பார்த்துக்கொள், கொன்று விடு என்று சொல்ல இவனும் ஒருவாறு சமாதானமடைந்தான் என்பது சரித்திரம். அப்படி அவர்களை சமாதானமடைந்த கம்சன் அவர்கள் இருவரையும் விலங்கு போட்டு கையிலும் காலிலும் விலங்கிட்டு சிறையிலே காராகிரகத்திலே அடைத்து வைத்து விட்டான். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள்தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் என்று சொன்னபடியே, ஆழ்வார் சொன்னபடியே கண்ணபிரான் திரு அவதரித்த உடனே, அதாவது முதல் 6 குழந்தைகள் பிறந்தது. 6 குழந்தைகளையும் கம்சன் உடனே அங்கே காவலர்கள் அவர் குழந்தை பிறந்திருக்கிறது என்று அறிவித்தவுடன் அவன் அந்த குழந்தையை எடுத்து கல்லிலே மோதி கொன்று விட்டான். முதல் 6 பேரும் இறந்து விட்டார்கள். 7வதாக வந்த கர்ப்பம் அங்கே யசோதைக்கு மாற்றப்பட்டு விட்டது. 8வதாக பிறந்தான் கண்ணன் எம்பெருமான். அப்படி அவன் பிறந்த உடனேயே தந்தை தாய் கால்களில் இருந்த விலங்குகள் முறிபட்டு கழன்று ஒளிந்தன என்று இதிகாச புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் தந்தை காலில் விலங்கர தோன்றிய தோன்றல் எனப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த கதை இந்த இந்த சரித்திரம் எல்லாம் நம்ம ஏற்கனவே அனுபவித்ததுதான், இருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக இங்கே கூறப்படுகிறது. ஆக தந்தை காலில் விலங்கர தோன்றிய தோன்றல் கண்ணன் எம்பெருமான். அவன் பின்னே என் சிந்தை போயிற்று என்கிறாள் இந்த நாயகி. அந்த வரலாற்றை பின்பற்றி, அந்த வரலாற்றை அனுசந்தித்து அதிலேயே நெஞ்சு ஈடுபட்டு போயிற்று என்று உரையாசிரியர்கள் உரை சொல்கிறார்கள். தந்தை தாயருடைய விலங்கை பரிகரித்தவன் இவன் பிறந்தவுடனே தந்தை தாயுடைய காலில் கையில் இருந்த விலங்குகள்லாம் இற்று போயிற்று அல்லவா. அப்படி அவர்களை காத்தவன் காதலியின் விலங்கை பரிகரிக்க திருவுள்ளம் பற்றவில்லையே என்று இவளுடைய நெஞ்சு அழிகின்றதாம். இதுதான் அதில் உள்ள உட்கருத்து, உள்ளுரை பொருள். அவன்தான் அருள் மறுத்தால் சரி, அவன்தான் அப்படி இருக்கிறான், அவன் எனக்கு அருளவில்லை என்றால் அவனுடைய படைப்பு பொருள்களும் மறுக்க வேண்டுமா? எனக்கு கருணை காட்டக்கூடாதா? அமுத கிரணத்தை பொழிந்து அனைவருக்கும் குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திரன் என்னை மட்டும் சுட வேண்டுமா என்று கேட்கிறாள். அது மட்டுமல்ல, தென்றல் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது.
அப்படி மகிழ்ச்சியை தரக்கூடிய தென்றல் என் மார்பின் மீது வீசி ஓயாது துன்பம் செய்கிறதே, சூடாக இருக்கிறது, என்னை சூடு பண்ணுகிறது, நான் என்ன செய்வேன் என்று கூறுகிறாள் பிரிவாற்றமையின் காரணத்தினாலே இந்த தலைவி. இந்த செய்யுள் அருசீர் ஆசிரிய விருத்தம் என்ற வகையினை சார்ந்தது. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேந்தன் சிந்தை போயிற்று, பிறரால் வந்த விலங்கை தடையை போக்கும் எம்பெருமான் தன்னால் வந்த தடையை நீக்காது ஒளிவானா. கம்சனால் தான் அந்த அந்த விலங்குகள் அவர்களுக்கு வசுதேவருக்கும் தேவகி பிராட்டிக்கும் போடப்பட்டது. அது பிறரால் வந்த விலங்கு, அந்த தடை, அதை போக்கினான். இங்கே எனக்கு வந்தது எம்பெருமானால் வந்த தடை, தன்னால் வந்த தடை, அதை நீக்காது ஒளிவானா. தந்தையான வசுதேவர் கால் விலங்குகள் கழலும்படி வந்து அவதரித்த அந்த பாலனுடைய இயல்பினை நினைத்து பார்த்து துன்புற்ற போது வந்துதவும் இயல்பினான பின்பு அந்த பெற்றோர்களின் அளவுக்கு உறவு முறையினர் அல்லாத ஆசையை உடைய நமக்கு வந்து உதவுவானோ என்று அவனை பிரிந்து தனியே இருக்கிற என் நெஞ்சு அவன் பின்னே போயிற்று என்கிறாள். திரு அருள் அவனிடை பெருமளவு இருந்தேனை. நெஞ்சு உதவாத நேரத்தில் அவன் அருளாது ஒளிவானோ என்று அவன் அருளை பெறும் வாய்ப்பினை எதிர்பார்த்திருந்தேன் நான். அந்த எம்பெருமான் அருளின் செயல் பயன் தராதது மட்டுமல்ல, வருந்துவதற்குரிய செயலே நிகழ்த்துவதாய் உள்ளது. அந்திகாவலன், ஊர்காவலர்களே திருடத் தொடங்குவது போல இரவினை நடத்தி செல்பவனாகிய சந்திரனுடைய அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிர் அவை சுட. நஞ்சு துன்பம் தந்தால் அமுதனை கொடுத்து அந்த துயரை போக்கலாம். அமுதமே துயர் தந்தால் பின்னர் அந்த துயரை போக்க முடியுமா? இயலாது. சந்திரனுடைய அமுத கதிர்கள் நெருப்பை எடுத்து மேலே வீசுவது போல சுடுகிறது. அதனோடும் மந்தமாருதம் தீங்கு செய்வதில் கைதேர்ந்த சந்திர கிரகணமே என்னை மன்னிக்க வேண்டும், சந்திர கிரணங்களே என்னை துன்பப்படுத்த போதுமானவை. அதனோடு கூட அமைதியாக உதவும் தென்றலும் வந்தது. வனமுலை தட வந்து எம்பெருமானுடைய திருக்கைகள் தொட்ட என் உறுப்புக்கள் எல்லாவற்றிலும் அந்த மந்தமாருதம் தென்றல் காற்று புகுந்து தானும் அவற்றை தொட்டு கொண்டு தடவியது. அது என்ன செய்தது? வலி செய்வது ஒழியாதே. அந்த தென்றல் காற்று நாம் பிரிதல் துன்பத்தை உடைய தலைவியை இவ்வளவு தூரம் துன்புறுத்தி விட்டோம், இனி துன்புறுத்தலை நிறுத்தி கொள்வோம் என்று நம்மிடம் கருணை கொண்டு தான் உலவுவதலை நிறுத்தலாம் அல்லவா? அந்த தென்றல் காற்று வீசுவதை நிறுத்தி கொள்ளலாம் அல்லவா? அப்படி செய்யாமல் இடைவிடாமல் வீசி துன்புறுத்துகிறது என்கிறார். ராவணன் செய்த இடையூறுகளுக்கும் ஓர் எல்லை இருந்தது. அந்த தென்றல் தரும் துன்பத்திற்கு ஒரு கால வரையறையே இல்லை என்று ஏங்கி தவிக்கிறாள் இந்த நாயகி. தலைவன் வராது கண்டு தவிக்கும் இந்த நாயகி. அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேந்தன் சிந்தை போயிற்று, திரு அருள் அவனிடை பெருமளவு இருந்தேனை, அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிரவை சுட அதனோடும் மந்தமாருதம் வனமுலை தடவந்து வலி செய்வதொழியாதே என்று தன் தலைவனை பார்த்து சொல்கிறாள் இந்த தலைவி என்று இந்த பாசுரம் செல்கிறது. அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் எம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.